ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஆன்வேவோட டெய்லி வேர் குர்த்திஸ் எல்லாத்தையுமே குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட ஓப்பன் வீடியோ அதை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? எல்லாமே ஜெய்பிரி பிரிண்ட்ஸுங்க. அதனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அந்த பிரிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ப்ளஸ் கொஞ்சம் லைட் ஷேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டீப் டார்க் இல்லாமல் ஓரளவுக்கு லைட் ஷேட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால கொஞ்சம் லைட் கலர்ஸ் இருந்தால் கொஞ்சம் சம்மர் பீட் பண்ண வசதியாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒன் பை ஒன்னாக சீக்கிரமாக பார்த்துடலாம். ஏன்னா நம்ம 33 பிரிண்ட்ஸ்க்கு மேலே இதில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி சம்மருங்கிறதுனால கொஞ்சம் லைட் ஷேடாக ஒரு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் சில குர்த்திஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன். ஓகேங்களா? எல்லாமே அட்டை வச்சு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் குர்த்தியோட ஓவர்லுக். ஓகேங்களா? இது எல்லாமே முட்டி கீழே வரும். 41 இன்ச்சஸ் வரும். எல்லாமே பிராண்டட் சைஸில் வரும். ரவுண்ட் நெக் எல்லாமே S to 3XL அவைலபிளாக இருக்கும். காலர் வச்ச குர்த்தி எல்லாமே M to XXL அவைலபிளாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாங்க. இது ஒரு க்ரீன் ஷேடு. ஓகே, ஸோ அடுத்தது பிளாக்ஸ். எப்போவுமே நம்ம பிளாக்ஸில் ஒரு 3 to 4 ஷேடு கொண்டு வரது உண்டு. எப்போவுமே பிளாக் எல்லாருக்கும் பிடிக்கும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ பார்க்க காத்தா ஒர்க் இப்போ ரொம்ப ஃபேஷனுங்கிறதுனால ஸோ காத்தா ஒர்க் குர்த்தி மாதிரி இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல பிங்க் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதுனால ரொம்ப ப்ரிட்டியான டிசைனு. இதோ செம்ம க்யூட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து ஒரு மாதிரி நல்ல பிங்க்கு, உள்ளே வந்து கோல்டன் கலர் ஃபாயில், ஒயிட்டு கோல்டன் கலர் ஃபாயில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஆஃபீஸ் வேர் குர்த்தி மாதிரி நல்லா பிளாக் லுக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம சம்மருக்கான போட்ட கலரில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இது டார்க்குன்னு சொல்ல முடியாது, லைட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப ஷட்டிலான ஒரு இங்கிலீஷ் கலரு. ஸோ இதோட ஓப்பன் பிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக எலிகெண்ட்டான குர்த்தி. ஓகேங்களா? இதுக்கு ஒயிட்டு பிளாக்கு எந்த பேண்ட் வேணாலும் நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக பிரிண்ட்ஸ் வச்சுருக்க மாதிரியான டாப். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசென்ட் க்ரீனு. ஓகேங்களா? கிளி பச்சை மாதிரி லைட் கலரில் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்க்குற குர்த்தியோட சைஸு 3XLங்க, 46 இன்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கலரில் உங்களுக்கு வேணுங்கிற சைஸை சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகான கலர். மோஸ்ட்லி இது என் கபோர்டில் இல்லை அப்படின்னா இந்த கலர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுங்க. எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கருப்பாக இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு கலர் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பீச் கலர். பீச் அண்ட் பிளாக் ஒயிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இதில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் பீச் மாதிரி பிங்க்கு, அதில் பிளாக் கலரில் இக்கட் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்தது நேவி ப்ளூவில் ஒயிட் பிரிண்ட்டுங்க. ஸோ நேவி ப்ளூ ஃபேட் அவுட் ஆயிடுச்சு, ஐ வாண்ட் டு ரெஃப்ரெஷ் அப்படின்னா இந்த குர்த்தி ரொம்ப நல்லாயிருக்கும். நேவி ப்ளூவில் லைட்டு ஸ்கை ப்ளூவில் குட்டி குட்டியாக டாட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் பிரிண்டட் குர்த்தி மாதிரி லுக்கில் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒயிட் கலரில் அங்கங்கே ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியான குர்த்தி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம் பிளாக். ஸோ திரும்ப ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஒரு குர்த்தி தான். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு இதில் ஒயிட் கலரில் ரங்கோலியான பேட்டர்னுங்க இது. ஸோ ரொம்ப நீட்டான லுக்கில் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான லுக் தர மாதிரியான ஒரு பிளாக் இது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு மல்டி கலருங்க. ஸோ இப்போ மல்டி கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக மாற்றி போட்டுருக்கோம். இது வந்து மல்டி கலரு ஜியோமெட்ரிக்கல் பிரிண்ட்டு. ஸோ இது எப்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் பிரிண்ட்டில் லைட் கலர் பிடிச்சவங்களுக்கு ஒரு லைட் கலர், அதே ஜியோமெட்ரிக்கல் பிரிண்ட்டில் டார்க் கலர் பிடிச்சவங்களுக்கு ஒரு டார்க் கலர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து லைட் ஷேடு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எஸ் சைஸில் ஸ்டார்ட் பண்ணி 3XL வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டிச்சஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்க ஐட்டம் தான். ஸோ இது வந்து ஆஃப்டர் வாஷுமே இந்த மெட்டீரியல் நல்லதாக இருக்கும். அவாசாவோட மெஷர்மெண்ட் விட கொஞ்சம் ஃப்ரீயாகவே வருங்க. ஓகேவா? நீங்கள் அவாசாவில் என்ன சைஸ் யூஸ் பண்ணிங்களோ சேம் சைஸ் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது எஸ் சைஸே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேடில் டார்க் கலர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம்ல, அதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஷேட்லேயே டார்க் கலர். சரிங்க பாருங்க, லைட் கலர் வேணாலும் லைட் கலர், டார்க் கலர் வேணாலும் டார்க் கலர், எங்கிட்ட அந்த ஷேட் இருக்குன்னா ஸோ இது வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வேறு ஆளுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்கே குர்த்தி போடுவேன்றவங்களுக்கு இந்த குர்த்தி ரொம்ப அழகான குர்த்தி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது
இது ப்ரௌன் கலர். ஓகேங்களா, நல்லா காஃபி ப்ரௌனில் க்ரீம் கலரில் லெகின் போடுற மாதிரி. ஸோ இந்த வாட்டி க்ரீம் கலர்லேயும் நம்ம லெகினும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இடையில வந்து மெரூனு, ஒயிட்டு, பிளாக்கு, இந்த மாதிரி ரெகுலர் கலர்ஸ் எல்லாமே நம்ம அப்புறமா தரோம், நெக்ஸ்ட் வீக் வரும், அந்த மாதிரி லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எல்லா லெகினுமே ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஸோ பிங்க், ராணி பிங்க் எல்லாம் லாஸ்ட் வீக் இல்லை. ஸோ யாருக்கு எந்த ரெகுலர் கலரில் உங்களுக்கு லெகின் வேணும்னாலும் இந்த குர்த்திஸ் வாங்கும்போது நீங்கள் சேர்த்தியே வாங்கிக்கலாம், ஷிப்பிங் ஃப்ரீலேயே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து காஃபி ப்ரௌனில் க்ரீம் கலரில் வந்திருக்கிற குர்த்தி. ஸோ இதோட லுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பரான குர்த்தி. இந்த வாட்டி நம்ம வாங்கியிருக்க பிரிண்ட் எல்லாமே பர்சனலாக ரொம்ப ரொம்ப அழகான பிரிண்ட்ஸு. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம எக்ஸல், டபுள் எக்ஸல் 2 சைஸ் சேல் பண்ணிட்டோம். எஸ் டு ட்ரிபிள் எக்ஸல் அதர் சைஸஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் எவர் கிரீன் மாடல் தான், பட் ஆனால் கலர் ரொம்ப அழகான கலருங்க. இது நேவி ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி 2 டோன் ஃபேப்ரிக்கில் வர கலரை சிங்கிள் டோனில் இந்த ரேயானில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப சாஃப்ட் ரேயான். ஸோ இந்த பிரிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மெரூன் கலர் இல்லை ஒரு க்ரீம் கலர் பேண்ட்டோட போடுற மாதிரியான குர்த்தி. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ ப்ளூ கலர். ஓகே, ஸோ இது ப்ளூ. ஸோ இது ஒரு மாதிரி ராயல் ப்ளூ. ஓகேங்களா, ஸோ ராயல் ப்ளூவில் ஒயிட் கலர் ஸ்ட்ரைப் லைன்ஸ் போட்ட குர்த்தி. ஸோ இந்த ப்ளூ போட்டால் தான் அழகாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கலரு. ஸோ இது டார்க்காக இல்லாமல் நல்லா பிரைட்டாக காட்டுற மாதிரியான ஒரு ப்ளூ ஷேடு. ஓகேங்களா, இது 1 பீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன சைஸ்ன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணுறது எம் சைஸ். ஓகேங்களா, யாருக்காவது எம் வேணும்னா வாங்கிக்கலாம். அது போக இதில் வந்து ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அது என்னென்னு நான் ஃபோட்டோவில் பின் பண்ணுறேன். இந்த எம் யாருக்காவது வேணும்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் மட்டும்தான், மற்ற எல்லாத்துலேயும் எல்லா சைஸும் அவைலபிள்ங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் நல்ல அழகான பிங்க்கு. ஸோ ஸ்கை ப்ளூவில் பின்னாடி இருக்கிறது வந்து நேவி ப்ளூ கிடையாது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு ப்ளூவில் ஸ்கை ப்ளூவில் ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்த லைட் ஷேடு பார்க்கலாங்க. க்ரீம் கலரில் மெரூன் கலர் ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்ஸ் வந்தது. ஓகேங்களா, ஸோ க்ரீமில் மெரூன் ஜாமெட்ரிக்கல் போட்டால் எப்படி இருக்கும்னா, ஸோ இது மாதிரி நிறையா சாரீஸ் அந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ரொம்ப அழகான பிரிட்டியான சம்மர் பிரிண்ட்டுங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது க்ரீன் கலர் டாப்ஸ். இது ஃப்ளோரசென்ட் க்ரீனில். இது வந்து அந்த ஓப்பன் பிக்காக பார்க்கும்போது தான் இதோட பியூட்டி தெரியும். ஸோ இந்த குர்த்தி பாருங்கள், இதோட நெக்கு கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, நார்மல் பட்டன் இல்லாமல். ஸோ அதுக்காகவே நம்ம இதை வாங்கியிருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லி. ஸோ ஹேண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட பர்சனலாக இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது க்ரீன் கலர் ஒயிட் ஜியோமெட்ரிக்கல் ஒர்க்கு. ஓகேங்களா, லைட் கலர் வேணுன்றவங்களுக்கு. அடுத்தது இப்போ நான் போட்டுட்ருக்க மாதிரியான குர்த்தி. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் லுக்கில் இருக்கும், பட் ரேயான் குர்த்தி, சம்மர் கேரி அது மாதிரி ஒரு லைட் மெட்டீரியல். இதில் வந்து கோல்டு ஃபாயில் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்தா தெரியும், இது ரொம்ப நீட்டான ஒரு ஆஃபீஸ் வேறு. ஓகேங்களா, அடுத்தது வந்து அழகான க்ரீனுங்க. ஸோ ஃப்ளோரசென்ட் க்ரீன் பார்த்தோம், அது வேணாம் எனக்கு வித்தியாசமான க்ரீன் வேணும்னா ஸோ இந்த மாதிரி க்ரீனுக்கு நீங்கள் போகலாம். இது வந்து ரெகுலர் க்ரீன் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான க்ரீனு. இதில் வந்து ஒயிட் கலரில் ஜியோமெட்ரிக்கல் ஒர்க்குங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப சூப்பரான குர்த்தி. அடுத்த க்ரீன் ஷேட் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீனு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த பாட்டில் க்ரீனில் க்ரீன் கலர் ஒர்க்கு. திரும்பவும் சொல்கிறேன், இந்த க்ரீன் கலர் வர குர்த்திஸ் எல்லாத்துக்குமே நம்ம க்ரீன் கலரில் ஆஃப் ஒயிட் லெகினும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ யார்கிட்ட இல்லையோ நீங்கள் குர்த்தி வாங்கும்போதே ஞாபகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆல்ரைட். ஸோ அடுத்தது இது வந்து நவாப்பழ கலருங்க. நாவல் பழ கலரு, நல்ல ஒரு வைன் கலர் குர்த்தி. ஓகேங்களா, ஸோ இந்த வைன் கலர் குர்த்தியில் வந்து கோல்டன் ஃபாயில்ஸ் வச்ச மாதிரி. ஓகே, இது ஒரு எவர் க்ரீன் டிசைன் தான். இந்த கலர் மட்டும் கலருக்காகவே நம்ம எக்கச்சக்க பீஸ் வச்சுருக்கோம், பட் ஸ்டில் இது இன்னும் வித்துட்டே தான் இருக்குது. எவ்ரி வீக் நம்ம இந்த கலரில் ஒரு குர்த்தி போட்டுருவோம். ஓகேங்களா, அடுத்தது பிளாக்ங்க. பிளாக்ல குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சது. அவாசால பிளாக்ல குட்டி ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஃபேமஸ், அதனாலேயே இவங்களும் எல்லா டைமும் இந்த மாதிரி ஒரு குர்த்தி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்மளும் தவறாமல் வாங்கிடுவோம். இதை ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக ஒயிட் அண்ட் ரெட்டில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். ரொம்ப நீட்டான அழகான டெய்லி வேர் குர்த்தி. ஓகே, ஸோ அடுத்தது நேவி ப்ளூ. ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி நிறைய நேவி ப்ளூ இருக்குது அப்படின்னாலும் இதை பார்த்தா வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூ. நெக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஹேண்டும் பார்த்தீங்கன்னா கையிலலாம் கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும்.
பிரிண்ட்டும் ரொம்ப அழகான பிரிண்ட்டுங்க. தூரத்துலேருந்து பார்த்தா கூட டிசைன் விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்கிற டிசைன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு நீட்டான ஆஃபீஸ் வேறு. இது கூட ஹெவி ரேயான் தான். இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ரெட்டு மாதிரி ஒரு ரெட் அண்ட் மெரூன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடுங்க. அதில் ஒயிட் ஜாமெட்ரிக்கல் நார்மல் ஒயிட் பேண்ட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான குர்த்தி. ஸோ ரெட்டு ஃபேட் அவுட் ஆகிடுச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல சாய்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கை ப்ளூ கலர். ஸோ இதெல்லாம் இந்த கலர்லாம் நம்ம முன்ன போட்டதில்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கேட்குறவங்களுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கோம். கீழே ஒயிட் கலர் பாட்டம் போட்டால் போதுங்க. இது ஒரு காலர் வச்ச மாதிரி குர்த்தி. இதில் M to XXL வரைக்கும் தான் வரும். 3XL ஸ்மாலும் வராது. ஓகேங்களா? M to XXL அவைலபிள். ஸோ இது ஒயிட் பேண்ட்டோட பேர் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கலருக்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இது ஒரு மெஜந்தா, இந்த கலர் பெரிய தெரியலங்க, பர்பிள் கலரில் ஒயிட் கலர் வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான ஜியோமெட்ரிக்கல் குர்த்தி. ஓகேங்களா? இதை நேரில் ஃபீல் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்குவீங்க. அந்த மாதிரி அழகான குர்த்தி. இதில் M to 3XL அவைலபிள். ஓகேங்களா? S வரல, M to 3XL இருக்குது. ஓகே, இது வந்து பிங்க் இக்கட் குர்த்தி. இது வந்து நீங்கள் ஆவாஸால பார்த்துருப்பீங்க. சேம் பிரிண்ட்டுங்க, ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவர் கிரீன் டிசைன்ஸ் தான். இந்த பிரிண்ட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். கச்சகச்சன்னு இல்லாமல் பார்க்கவே நீட்டாக இருக்கும். பட் பிரிண்ட் ரொம்ப க்ளோஸ்லியான பிரிண்ட்டு தான். இந்த கலர் ரொம்ப மைல்டு பிங்க்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி சம்மர் பீட் பண்ணுறதுக்காக நிறையா லைட் கலர்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது வந்து கிரே கலருங்க. ஸோ எனக்கு டெய்லி வேறு நீட்டாக வேணும். எனக்கு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டோட பேர் பண்ணுற மாதிரி ஒரு கிரே கலர் வேணும்னா ஸோ இதாங்க அழகான குர்த்தி. கிரே கலர் குர்த்தி. இதில் வந்து ஃபுல்லாக க்ரீம் கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸலண்ட்டான டெய்லி வேர் இது. ஓகே, ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ரெண்டு எல்லோ பார்க்க போகிறோங்க. இது வந்து மஸ்டர்ட் எல்லோ மாதிரி ஒரு ஷேடு. ஓகே, ஸோ இது வித்து காலர் தான். நான் பார்க்குற ரெண்டுமே காலரில் தான் இருக்க போது. இதில் க்ரீன் அண்ட் பிளாக்கு, அதில் வந்து ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃப்ளோரலாக. ஓகே, இதில் எல் சைஸ் மட்டும் இதில் ஆல்ரெடி மூவ் ஆகிடுச்சு. ஆல் அதர் சைஸஸ் அவைலபிள். M இருக்குது, XL இருக்குது, XXL இருக்குது. ஓகேங்களா? அடுத்த எல்லோ வந்து மேங்கோ எல்லோ. ஸோ அது ஃப்ளோரல். இது வந்து ஃபாயில் பிரிண்ட் வச்ச மாதிரி இல்லை மங்களகரமாக ஒரு எல்லோங்க இது. ஓகேவா? ஸோ ஒரு மாம்பழ கலரில் ஸோ பிரிண்டட் வச்ச மாதிரியான குர்த்தி. ஓகே, ஸோ இதில் வந்து பேக்கெட்ஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஆன்வியூவில் பேக்கெட்ஸ் இருக்காது. ஸோ காலர் வச்ச மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு சைடில் பேக்கெட் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரைட், அடுத்தது வந்து ஒரு ப்ரௌன் ஷேடு. ஸோ அழகான ப்ரௌன் ஷேடு. ஸோ இதுவும் நீங்கள் அவாசால் இந்த ஃபேப்ரிக்கில் வந்து குர்த்தி வந்திருக்கும். ஸோ இந்த சேம் ஃபேப்ரிக்கில் இவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு குர்த்தி. ஓகே, ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் இல்லைன்னு வாங்குறவங்களுக்காக போட்ட கலர்ஸ்னு இதை வந்து பாக்கு கலரில் பிரிண்ட் வந்திருக்கும். பேஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே லைட் கலரில் இருக்கும். ஒயிட் ஃப்ளவர்ஸ் போட்டதா, கீழே ஒயிட் கலர் பாட்டம். ஸோ ரொம்ப நீட்டான குர்த்தி. ஓகே, ஸோ அடுத்தது க்ரீனில் ஒரு மாதிரி கொடியாக ஃப்ளவர் ஒர்க் பண்ணது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு க்ரீனு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு காலர் குர்த்தி வித் பேக்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இது காட்டன்ங்க. இது காட்டன் ஃபேப்ரிக் நம்ம பார்க்குறது, ஆனால் காலர் வச்சது. ஓகேவா? ஸோ இதை லாஸ்ட் ஒன் நம்ம பார்க்குற குர்த்தி. ஸோ இதில் வந்து நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸு. 4 பீஸ் வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொரியர்னா சேம் டே ஷிப்பிங் தான். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆல்ரெடி குரூப்பில் போட்டுட்டோம். அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு சைஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? புக் பண்ணும்போதே நீங்கள் அட்ரஸையும் தயவுசெய்து சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக பேக் பண்ணி வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.